வாழ்க்கையில தேவன் அமைதியா இருக்கிறார் என்று சொன்னால், தேவனால் இந்த அற்புதத்தையோ, தேவனால் இந்த போராட்டத்திலிருந்து நம்மளை விடுவிக்க முடியாது என்று சொல்லி அல்ல. ஆமென். நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பரிசோதிக்கும்படியாக நாம் எந்த அளவு தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை ஆண்டவர் பரிசோதிக்கும்படியாகவே அன்றைக்கு அந்த கப்பலில் அடித்தட்டுல எப்படி அன்றைக்கு இயேசு தலையணையை வைத்து நித்திரையா இருந்தாரோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறி கடந்து வருகிற நேரத்திலும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறது நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கும்படியாக நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும் விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அமைதியா இருக்கிறாரே தவிர நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகளை